ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்றைய பதிவில் குற்ற வழக்கு தொடர்பு துறையில் உங்களுக்கு வேலையை பறிச்சிருக்காங்க. அதற்கு தேவையான கல்வி தொகுதி, விண்ணப்பிக்கும் முறை, அதற்கான மாத ஊதியம் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். தேவையான போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சென்னை குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்தினை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து 5/1/2024 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் உங்களுக்கு 5/1/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சென்னையில் தான் அந்த ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பணியின் தன்மை உங்களுக்கு வேலை எப்படி இருக்குன்னா, அரசு விதிகளின்படி சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல், அலுவலக நடைமுறைகளை பணிகளை உதவிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான மாதம் ஊதியம் உங்களுக்கு 15,700 58,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தடைந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி வயது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி அவங்களுக்கு 34 வயசு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கு 37 வயசு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு அரசு விதிமுறையின்படி நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக பார்த்துருங்க. அதற்கு தேவையான கல்வி தகுதி உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தந்திருக்காங்க. பார்த்துங்க கரெக்டாக. நீங்கள் விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 5/1/2024 சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்ளே தான் நீங்கள் அப்ளிகேஷன் விண்ணப்பித்துக் கொள்ளணும். நீங்கள் அதுக்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு டெம்பரரியாக சொல்லியிருக்காங்க. யாருமே பர்மனெண்ட் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ, நியமன அறிவிக்கை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யவோ குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் தேவையின்படி தேர்வர்களுக்கு எழுதும் தேர்வும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தெரிவிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகளை தவறாது பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த ஜாப் உங்களுக்கு டெம்பரரி தான். மற்றும் இதற்கான நேர்காணல் மற்றும் போன்ற அறிவிப்பு இந்த தள்ளி வைக்கவோ எல்லாமே இந்த ஆஃபீஸருக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் தேவைப்பட்ட எழுத்து தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அதற்கான விதிமுறைகள் அரசாங்கம் தந்திருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் இதெல்லாம் பின்பற்றும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை நேரில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். கரெக்டாக பார்த்துங்க. இதற்கான டவுன்லோட் லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதுமானது. கரெக்டாக பார்த்துங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.